என்ன பார்க்கலாம்னா part 38 how to convert PNG to PDF converter using PdfSharp package in Visual Studio 2022. Today's agenda is convert PNG to PDF converter using PdfSharp package in Visual Studio 2022. Code explanation: convert PNG to PDF converter using PdfSharp package in Visual Studio 2022 demonstrations. So first பார்த்தீங்கன்னா convert PNG to PDF converter using PdfSharp package in Studio 2020 கோடோட எக்ஸ்பிளேஷன் பற்றி ஃபுல்லாக பார்க்கலாம். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் Visual Studio 2022 கோட் இருக்குது, ரைட் ஹேண்ட் சைடில் அதோட எக்ஸ்பிளேஷன் இருக்குது. இல்லை யூசிங் system.drawing.imaging using system.typo PdfSharp.pdf இதெல்லாம் வந்து நம்ம ஹெடர் ஃபைலாக யூஸ் பண்ணுறோம். ஸோ சிஸ்டம் பார்த்தீங்கன்னா பேசிக் டாட் அண்ட் டைப்ஸ் ஆஃப் லைக் கன்சோல் நம்ம யூஸ் பண்ணுறோம். கன்சோல் ஸ்ட்ரிங் நிறைய வந்து யூஸ் பண்ணுறோம். system.drawing இது யூஸ் பண்ணால் ஃபார் பேசிக் இமேஜ் ஆப்ரேஷனுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். system.drawing.image இதுனா இதை நம்ம இமேஜ் என்கோடிங்காக நம்ம மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறோம். system.dif எதுக்கு யூஸ் பண்ணால் ஃபார் ஃபைல் டைரக்டரி ஆப்ரேஷனுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். PdfSharp PDF எதுக்கு யூஸ் பண்ணால் PdfSharp நேம் ஸ்பேஸ் ஃபார் கிரியேட்டிங் அண்ட் மேனேஜிங் PDF டாக்குமெண்ட்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். PdfSharp.drawing எதுக்கு யூஸ் பண்ணால் drawing graphics.pdf பேஜ் இப்போ லைக் பார்த்தீங்கன்னா இப்போ பிளேசிங் இமேஜஸ்க்கான வந்து மோரல்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் வைன்மெண்ட் string.org பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்து என்ட்ரி பாயிண்ட் ஆஃப் த கன்சோல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸ்டார்டிங் வைன்மெண்ட் string.org எது டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா இது வந்து நம்மளுடைய இன்டர்னல் கிளாஸ் ப்ரோக்ராம் டிபெண்ட் பண்ணியிருக்கோம். இன்டர்னல் கிளாஸ் ப்ரோக்ராம் எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா நம்மளுக்கு நேம் ஸ்பேஸ் வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கும். ஓகேவா, சில வந்து ரெண்டு டேரக்ட் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஒன்று வந்து இன்புட் டேரக்டரி, நெக்ஸ்ட் வந்து அவுட்புட் டேரக்டரி. டெஸ்க்டாப்பில் இன்புட் டேரக்டரி வச்சுருக்கேன். அவுட்புட் டேரக்டரி பார்த்தீங்கன்னா ஸோ அதில் வந்து output.pdf ஃபைல்லேருந்து சேவ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கேன். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்கேஸ் இன்புட் அண்ட் அவுட்புட் டேரக்டரி எதுவுமே இல்லை அப்படின்னா ஸோ அதை கிரியேட் பண்ணுறதுக்கான கோடு தான் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் இன்புட் டேரக்டரி ஆல்ரெடி இருக்குது, ஏன்னா இப்போ அவுட்புட் வந்து நம்ம இன்கேஸ் இல்லை அப்படின்னும் போது அதுக்கான கோடு தான் கொடுத்துருக்கேன். ஓகேவா, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா PDF டாக்குமெண்ட், PDF = நியூ PDF டாக்குமெண்ட், PDF.info.title, PNG to the P conversion. ஸோ இதை யூஸ் பண்ணால் கிரியேட் நியூ blank PDF டாக்குமெண்ட் எடுத்துக்கிறோம். செட் த டாக்குமெண்ட் டைட்டில் மெட்டாடேட்டா. ஸோ ஒன்றில் PNG ஃபைலை வந்து PDF-ஆக கன்வெர்ட் பண்ண போகிறோம் இல்லையா. அதுக்கு என்னென்னா ஃபஸ்ட்டு ஒரு PDF ஃபைல் நம்ம வந்து க்ரியேட் பண்ணுறோம். க்ரியேட் பண்ணிவிட்டு அதில் ஒரு பேஜாக வந்து PNG வந்து சேவ் பண்ணிகிட்டே வரும் கான்செப்ட். ஓகேவா, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்மகிட்ட இன்புட் அரேயில் பார்த்தா மல்டிபிள் PNG ஃபைல் இருக்குது இல்லையா. ஸோ அதனால் என்னென்னா நம்ம அரேயில் தான் எடுத்துருக்கோம். ஸோ இன்புட் ஃபோல்டரில் .png மட்டும் தான் நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ அதை எடுத்துகிட்டு நம்ம வந்து ஒன் பியாக சேவ் பண்ணுவோம். அதை என்ன சொல்லலாம், கெட் ஆல் .png ஃபைல்ஸ் ஃப்ரம் த இன்புட் ஃபோல்டர் அண்ட் ஸ்டோர் தெம் இன் அன் அரேயில் ஸ்டோர் பண்ணுறாங்க. திஸ் வில் பி லூப்டு த்ரூ ஆட் ஈச் இமேஜ் டு த PDF. அதான் சொல்ல வராங்க. ஃபார் ஈச் ஸ்ட்ரிங் ஃபைல் இமேஜ் ஃபைல். ஸோ ஒரு இமேஜ் ஃபைலை எடுத்துகிட்டு லூப் த்ரூ த PNG இமேஜ் பார்த்தா மாற்றுறாங்க. ஓகே, ஸோ யூஸிங்னாலே நம்ம வந்து PdfSharp பேக்கேஜ் தான் கால் பண்ணுறோம். அது என்ன ximage ximage.from ஃபைல் பார்த்தீங்கன்னா பேஜ் PDF.add பேஜ். அதாவது ஆட் பேஜ் புதுசாக வந்து பேஜ் எக்ஸல் க்ரியேட் பண்ணிட்டு அதில் வந்து ஒன் பை நான் வந்து ஆட் பண்ணேன். அதுமாதிரி பேஜ் வித் பேஜ் ஹைட் பார்த்தீங்கன்னா அதோட பிக்சல் வித்தும் பிக்சல் ஹைட் வந்து கரெக்டாக இருக்க மாதிரி கொடுக்குறாங்க. அது என்ன சொன்னால் ximage.from ஃபைல் load the image into the PdfSharp format சொல்கிறாங்க. அதேமாதிரி ஆட் பேஜ் add a new blank page to the PDF server. set the PDF page size to exactly match the image. ஸோ அந்த PDF ஃபைலுக்குள்ளே கரெக்டாக செட் ஆகுதா, அதே மாதிரி அது இமேஜ் சைஸ் இன் பிக்சலில் இருக்கான்னு செக் பண்ணுறாங்க. ஓகேவா, அதேமாதிரி யூஸிங் xgraphics JFX, அதேமாதிரி xgraphics ஃப்ரம் PDF பேஜில் பார்த்தீங்கன்னா இமேஜ் 00 அது பிக்சல் வித் வந்து கரெக்டாக வச்சுக்கலாம். அதனால் xgraphics ஃப்ரம் PDF பேஜ் create a drawing surface for the PDF பேஜ். ஓகே, அதேமாதிரி draw the PNG image at the position 0,0 switching it to the fill the page. அந்த பேஜ்க்குள்ள கரெக்டாக வந்து 0 அந்த கண்டிஷன்ஸில் கரெக்டாக இருக்கான்னு செக் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து PDF சேவ். ஸோ எல்லாமே கிரியேட் ஆனதுக்கப்புறம் சேவ் த என்டையர் டாக்குமெண்ட் டு த அவுட்புட் ஃபோல்டர் சேவ் சொல்கிறாங்க. ஸோ ஒரு 10 ஃபைல் கொடுத்தீங்கன்னா 10 ஃபைல் முடிஞ்சதுக்கப்புறம் சொன்னால் PDF கிரியேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லிட்டு அவுட்புட் ஃபைல் டிஸ்பிளே சொல்லலாம். அதான் டிஸ்பிளே த கன்ஃபர்மேஷன் மெசேஜ் வித் த அவுட்புட் ஃபைல் பார்த்து சொல்லலாம். ஓகே, அவ்வளோ கோடு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து சாம்பிள் கோட் எக்ஸ்பிளைன் பற்றி பார்க்கலாம். ஜஸ்ட் இப்படி ஓரில் எப்படி ஒர்க் ஆகும், பேசிக் கோட் எக்ஸ்பிளேஷன் வந்து எப்படி ஒர்க் ஆகுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்புட்டில் பார்த்தீங்கன்னா இன்புட் ஃபோல்டர் பாருங்கள், ரீட் ஆல் .png ஃபைல் ஃப்ரம் த இன்புட் டேரக்டரி. தான் வந்து என்னுடைய இன்புட் டேரக்டரி டெஸ்க்டாப்பில் வச்சுருக்கேன். ஓகே, அவுட்புட் ஃபைலில் சேவ் த ஃபைனல் PDF டு அவுட்புட். எப்படி சேவ் ஆகுனா output.pdf, ஏன்னா வந்து மல்டிபிள் PNG ஃபைலை வந்து சிங்கிள் PDF நம்ம வந்து கொடுக்க போகிறோம். என்ன நேம் கொடுக்கணும், output.pdf நேம் தான் சேவ் பண்ண போகிறோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து கிரியேட் அவுட்புட் டேரக்டரி. என்ஷூர் அவுட்புட் ஃபோல்டர் இன்கேஸ் அவுட்புட் டேரக்டரிலாம் புதுசாக கிரியேட் பண்ணி சொல்லியிருக்கோம். இனிஷியலைஸ் PDF டாக்குமெண்ட், கிரியேட் நியூ PDF டாக்குமெண்ட் அண்ட் செட் த டைட்டில். ஒவ்வொரு PDF கிரியேட் பண்ணிட்டு அதுக்கு ஒரு டைட்டில் நேம் கொடுக்குறோம். கொடுத்துட்டு அதில் வந்து நம்ம ஒன் பை சேவ். ஸோ லூப் த்ரூ த இமேஜஸ் users directory.get files start.png எடுத்துகிட்டு get all the PNG ஃபைல் எடுத்துகிட்டு அது பண்ணால் கிரியேட்
பேஜ் பர் இமேஜ் ஆட் நியூ பேஜஸ் டு த பிடிஎஃப். ஸோ ஒரு பிடிஎஃப் கிரியேட் பண்ணிட்டு அந்த பேஜஸில் வந்து ஒரு இமேஜ் அந்த பிஎன்ஜி ஃபைலை ஒன்று வேணும் சேவ் ஆகும். அதனால் செட் பேஜஸ் சைஸ் தான் மேட்ச் இமேஜ் டைமென்ஷன். அதேமாதிரி அந்த சேம் டைமென்ஷனில் இருக்கிற மாதிரி சேவ் பண்ணுறோம். ட்ரா இமேஜ் ஆன் பேஜஸ். ஸோ ரெண்டர் த இமேஜ் வித் த ஃபுல் சைஸ் ஈச் கரஸ்பாண்டிங் பேஜஸ் ஜிஎஃப்எக்ஸ். ஓகே, ஜிஎஃப்எக்ஸ் டாட் ட்ரா இமேஜ் எது பேஸ் பண்ணணும்னா இப்போ நம்ம A4 சைஸில் வந்து அந்த 4 சைடு இருக்கு இல்லையா, 4 சைடு வந்து என்ன இப்படி இருக்கும், அதுக்கு தனியாக கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதை பேஸ் பண்ணி 0000 அந்த 4 சைன் 0 பொசிஷனில் கரெக்டாக வந்து ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ கன்வர்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் என்னன்னா சேவ் த ஜென்ரேட் பிடிஎஃப் ஸ்பெசிஃபிக் அவுட்புட் வேறு கொடுக்குறாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் அதே மாதிரி இது பேக்கேஜ் என்னன்னா PdfSharp பேக்கேஜ் தான் கால் பண்ணி எடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம்னா கோடை பற்றி ஃபுல்லாக பார்க்கலாம். PNG to PDF கனெக்டர் தான். இதில் பார்த்தீங்கன்னா வந்து இதை நம்ம என்டர்பிரைஸ் பண்ணோம். நேம் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் 12 நேம் ஸ்பேஸ் இருக்குது. அது ஓப்பன் பேஸ் அது க்ளோஸ் பேஸஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்டர்னல் கிளாஸ் ப்ரோக்ராம் ஓப்பன் பேஸ் அது க்ளோஸ் பேஸஸ். நெக்ஸ்ட் ஸ்டார்டிங் பாயிண்ட்மெண்ட் ஸ்ட்ரிங் டாட் ஆர்குமெண்ட். இந்த ஓப்பன் பேஸ் க்ளோஸ் பேஸ் இதில் தான் நம்ம வந்து கோடே டைப் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்புட் ஃபோல்டர் பார்த்தீங்கன்னா இன்புட்டில் வந்து டைரெக்டில் வந்து டெஸ்க்டாப்பில் வந்து இன்புட் டைரக்டரி கொடுத்துருக்கேன். அதேமாதிரி அவுட்புட் ஃபைல் பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப்பில் அவுட்புட் டைரக்டரி கொடுத்துருக்கேன். ஓகேவா. இதில் தான் நமக்கு வந்து எப்படி சேவ் ஆகும், அவுட்புட் டாட் பிடிஎஃப் நேமில் சேவ் ஆகும். இன்கேஸ் அவுட்புட் டைரக்டரினா டைரக்டரி கிரியேட் பண்ணுறதுக்காக டைரக்டரி பார்த்து கொடுத்துருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிரியேட் நியூ பிடிஎஃப் டாக்குமெண்ட் பிடிஎஃப் ஈக்குவல் டு நியூ பிடிஎஃப் வந்து புதுசாக வாங்கிட்டு அதுக்கு ஒரு பிடிஎஃப் இன்போர்ட் டைப் கொடுக்குறோம். என்ன நேம் கொடுக்குறோம், PNG to PDF கன்வர்ஷன் அந்த நேம் கொடுக்குறோம். ஓகேவா. ஸோ இதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம்னா அறையில் PNG ஃபைல் மட்டும் அறையில் வாங்கிட்டு நம்ம அந்த அறையில் வாங்கிட்டு இப்போ PDF வந்து கிரியேட் பண்ணாச்சு. கிரியேட் பண்ணதுக்கப்புறம் ஒரு இமேஜாக வந்து அதில் சேவ் பண்ண போகிறோம். ஓகேவா. அது எதை கால் பண்ணுறோன்னா யூஸிங்னாலே நம்ம வந்து பேக்கேஜ் தான் கால் பண்ணுறோம். என்ன கால்னா PdfSharp பேக்கேஜ் நம்ம கால் பண்ணுறோம். ஓகேவா. ஃபஸ்ட்டு என்ன பண்ணால் கிரியேட் PDF பேஜ் வித் இமேஜ் டைமென்ஷன். அதாவது தான் PDF பேஜ் ஈக்குவல் டு PDF ஆட் பேஜ். இப்போது ஒரு பேஜில் அந்த இமேஜை வந்து ஒரு இமேஜாக எடுத்து நம்ம என்ன அதில் வித் அண்ட் ஐத்து இருக்கு இல்லையா, அதை பேஸ் பண்ணி நமக்கு வந்து ஒன் பை ஒன் ஆட் பண்ணிகிட்ருக்கோம். நெக்ஸ்ட் வந்து ட்ரா இமேஜ் ஆன் டு த பேஜ். அது வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே அந்த இமேஜ் என்ன சைஸ் இருக்கோ PNG என்ன சைஸ் இருக்கோ அது எல்லாமே வந்து ஒரு ஈவனாக வந்து ஒரே பேஜில் ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம். அதான் வந்து ட்ரா யூஸிங் எக்ஸ்கிராபிஸ் GFs வந்து எக்ஸ்கிராபிஸ் டாட் ஃப்ரண்ட் பேஜ் PDF பேஜில் இருக்க வந்துட்டு அந்த இமேஜ் பாருங்கள். ஸோ ட்ரா இமேஜ் பார்த்தீங்கன்னா இமேஜ் 000 இமேஜ் பிக்சல் வித் பிக்சல் ஹைட்டை டிபெண்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒன்றுமே சேவ் பண்ணோம். அதே மாதிரி எல்லாமே கன்வர்ஷன் முடிஞ்சக்கப்புறம் ஆல் ஃபைல் கன்வர்ஷன் கம்ப்ளீட். ஸோ PDF கிரியேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி சொல்லிட்டு அவுட்புட் ஃபோல்டர் பார்க்கணும். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட்டில் போய்ட்டு விசுவல் ஸ்டுடியோ டைப் பண்ணிக்கலாம். இப்போ கிரியேட் நியூ ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு சர்ச் பட்டனில் .NET ஃப்ரேம்வொர்க் டைப் பண்ணிட்டு ஜஸ்ட் என்டர் கொடுத்துக்கலாம். கன்சோல் ஆப்பில் பார்த்தீங்கன்னா C# இன்ஸ்டால் கன்சோல் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன ப்ராஜெக்ட் நேம் வந்து கொடுத்துக்கலாம். என்ன ப்ராஜெக்ட் நேம்னா PNG to PDF கன்வெர்ட்டர் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து கிரியேட் அந்த பட்டன் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே, டிஃபால்ட் ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு கோடை வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா சம் எரர் இருக்குது. ஜஸ்ட் எரர் கிடையாது, ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஹெடர் ஃபைல் மிஸ்ஸிங். அது ஃபஸ்ட் நம்ம ஹெடர் ஃபைல் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ டூல்ஸில் நியூகேட் பேக்கெட் மேனேஜர் போய்ட்டு அதில் வந்து மேனேஜ் நியூகேட் பேக்கெட் ஃபார் சொல்யூஷன் கிளிக் பண்ணிக்கலாம். ப்ரௌஸ் பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு PdfSharp டைப் பண்ணிடுவோம். ஸோ இந்த ஃபஸ்ட் ஒன்று வருது பாருங்கள். ஜஸ்ட் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன ப்ராஜெக்ட் பண்ணுறோம் PNG.pdf கண்ட்ரோல் செலக்ட் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் கொடுத்துடலாம். ஸோ இது வந்து ட்ரையல் வெர்ஷனாக தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். உங்களுக்கு ஃபுல் வெர்ஷன் வேணுன்னா நீங்கள் வந்து லைசன்ஸ் வெர்ஷன் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா. இப்போதையும் ட்ரையல் வெர்ஷன் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஓகேவா. ஸோ PdfSharp பேக்கேஜ் பாருங்கள். இதில் வந்து மல்டிபிள் இன்ஸ்டன்ஸ் கிளாஸஸ், மல்டிபிள் லைப்ரரி ஃபங்க்ஷன்ஸ், மல்டிபிள் ஆப்ஜெக்ட்ஸ்லாம் வந்து இதில் கொடுத்து நம்ம வந்து இந்த இன்டர்லாம் யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா. இது வந்து பேக்கேஜ் டிபெண்டட். PdfSharp வந்து பேக்கேஜ் டிபெண்டட் தான். ஓகே, நம்ம யூஸ் பண்ணுறது PNG to PDF கன்வெர்ட்டர் வந்து நம்ம வந்து பேக்கேஜ் டிபெண்டட் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேவா. ஓகே, PdfSharp பேக்கேஜ் வந்து நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து இன்ஸ்டலேஷன் ஆகிடுச்சு. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா ஒரு எரர் வருது. என்ன எரர் பார்ப்போம். ஓகே, நம்ம drawing.image வந்து நம்ம யூஸ் பண்ணல. ஓகே, நம்ம எரர் ஃபைல் எடுத்துடலாம். ஓகே ஓகே ஸோ இப்போ எந்த எரருமே இல்லை. ஓகே,
ஓகே, நெக்ஸ்ட் வந்து சேவ் ஆல் கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் வந்து அகைன் ஃபைலில் போய் சேவ் ஆல் கொடுத்துடலாம். பில்டில் போய்ட்டு பில்ட் சொல்யூஷன் கொடுத்துடலாம். ஓகே, பில்டு வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து இன்புட்டில் பாருங்கள், டோட்டலாக வந்து 36 PNG ஃபைல் நான் கொடுத்துருக்கேன். இந்த 36 PNG ஃபைல் வந்து ஒரே PDF ஃபைலில் சேவ் ஆகிற மாதிரி நம்ம வந்து PNG to PDF கன்வெர்ட்டர் வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? இப்போ டீபக்கில் போய் ஸ்டார்ட் டீபக்கிங் கொடுக்குறேன். ஓகே, ரன்னிங்கில் இருக்க வெயிட் பண்ணுவோம். ஏன்னா 36 பேஜஸ் இருக்கு இல்லையா, ஸோ ஒன் பை ஒன்னாக ஒரே PDFல ஆட் ஆகுது, கொஞ்சம் டைம் டிலே ஆகும். இந்த இட சைடில் பாருங்கள், ப்ராசஸ் மெமரி பாருங்கள் ரன்னிங்லேயே இருக்குது. ஸோ நம்ம கன்வர்ஷன் வந்து போயிட்டே தான் இருக்குது, ரன்னிங்கில் தான் இருக்குது. வெயிட் பண்ணுவோம். கேட்டால் அது ஒரு PDF க்ரியேட் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த வித் ஹைட்டு பிக்சல் சைஸ்லாம் வந்து கரெக்டாக இருக்கணும் இல்லையா, ஸோ அதனால் கொஞ்சம் டைம் டிலே ஆகும். இந்த எக்ஸாக்ட் சைஸ்லேயே வந்து ஃபுல்லாக வந்து மெர்ஜ் ஆகிடும். ஓகேவா? ஸோ ஒரு 0.1 வேரியேஷன் கூட இருக்குது, எல்லாமே 0.0 தான் சைஸ். ஸோ ஒரு PDFல A4 சைஸில் தான் வந்து நமக்கு அந்த இமேஜ் வந்து அப்படியே PNG சேவ் ஆக போகுது. ஓகேவா? ஓகே, PDF கிரியேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அட் நம்மளுடைய output.pdf ஃபைல் நேம் வந்து கிரியேட் ஆகிருப்பார். ஓகேவா? சரி, இப்போ நம்ம வந்து இப்போது க்ளோஸ் பண்ணிவிட்டு அவுட்புட் டைரக்டில் போயிடலாம். ஸோ இன்புட்டில் பார்த்தீங்கன்னா 36 PNG ஃபைல் இருக்குது. இப்போ அவுட்புட் ஃபைல் கிரியேட் ஆகிடுச்சு. இப்போ கிளிக் பண்ணிட்டேன். சில பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாருங்கள், டோட்டலாக பாருங்கள் 36 PDF ஃபைலும் வந்து இன்சர்ட் ஆகிருக்கு. இது வந்து 1 to 36. ஓகே, பட் ஆனால் ஈவனாக வந்து எல்லாமே இருக்கா அப்படின்றது இல்லை. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா மாறி மாறி தான் வருது. ஓகேவா? ஏன்னா நம்ம கண்டினியூஸாக வரல. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் வந்து மாறுது பாருங்கள், நல்லா பாருங்கள். ஓகே, 8 வருதா, அதுக்கப்புறம் வந்து ஆனால் 36 பேஜஸ் வந்து கன்வர்ஷன் ஆகிடுச்சு. ஓகேவா? ஆனால் வந்து பேஜஸ் வந்து கொஞ்சம் நமக்கு வந்து கொஞ்சம் டிஃபர் ஆகுது, கண்டினியூஸ் பேஜஸ் வரல. ஸோ அதனால் கொஞ்சம் டைம் டிலேயாக இருக்கிறனால வந்து என்னென்னா பேஜஸ் வந்து மாறி மாறி தான் வருது. ஸோ இதை ஒரு ட்ராபேக்காக கூட நம்ம எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். ஓகே, பாருங்கள் 7க்கு அப்புறம் பாருங்கள் 4 வருது. இப்போ 36 பேஜும் லாஸ்ட்டில் வரணும்னா நடுவில் வருது பாருங்கள். ஓகேவா? ஏன்னா கன்வர்ஷன் கம்ப்ளீட்டட் ஆகுது, PNG to PDF கன்வெர்ட் ஆகுது, பட் வந்து பேஜஸ் வந்து மட்டும் நம்ம மிஸ்பிளேஸில் இருக்குது, அதான் வருது. ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து PNG ஃபைலை வந்து PDF கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இவ்வளோ தான். ஓகே, இவ்வளோ சிம்பிள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.